ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மருதாணி எப்படி அரைக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த மருதாணி நம்ம செடியிலேருந்து பறித்த மருதாணி. நம்ம இப்போ மார்க்கெட்ஸில் கூட மருதாணி கீரை மாதிரி கட்டாக விற்கிறாங்க. அது மாதிரி கூட நீங்கள் வாங்கி க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் முத்தலான இலை இருக்கிறப்போ தான் மருதாணி நல்லா செவக்கும். இல்லைன்னா அது நல்லா பிடிக்காது. ரொம்ப கொழுந்து தலையை வாங்கிடாதீங்க. வாங்குறப்போ கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. பறிக்கிறப்பையும் கொழுந்தெல்லாம் விட்டுட்டு நல்லா முத்தலான தலையை பறிச்சுக்கோங்க. பறித்ததுக்கப்புறமா இதை நல்லா ஒரு தடவை வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க. பிகாஸ் இதில் இந்த கொசு முட்டை பூச்சி ஏறினது அது மாதிரி அந்த இதெல்லாம் இருக்கும். அதனால் நம்ம கைக்கே வைக்கிறதுனாலும் ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ நம்ம வாஷ் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கோம். இதை இப்போது நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்போ எல்லாருமே அம்மியில் அரைச்சோம். பட் இப்போ நம்மளால் அந்தளவுக்கு அரைக்க முடியாது. மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மருதாணி எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நிறையவும் தண்ணி விடாதீங்க. தண்ணி இல்லாமல் அரைச்சாலும் மிக்ஸியில் அரைக்கிறப்போ அரைப்படாது. இதே நம்ம அம்மியில் அரைக்கிறப்போ தண்ணி இல்லாமல் அரைச்சோம் அப்படின்னா ஈஸியாக அரைஞ்சிரும். ஆனால் மிக்ஸியில் அரைக்கிறப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் அரைக்கணும். ப்ளஸ் நமக்கு மருதாணி நல்லா செவக்கணும் அப்படின்னா நம்ம இதில் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் புளி பாக்கு அது மாதிரிலாம் வைக்கிறாங்க. அதுவுமே நல்லா செவக்கும். பட் லெமன் ப்ளஸ் சர்க்கரை சுகர் ஒயிட் சுகர் இருக்குது இல்லையா, நம்ம அதை ஆட் பண்ணிட்டோம்னா நல்லா செவக்காத மருதாணி கூட நம்ம கையில் செவந்து பிடிச்சிரும். ஆக்சுவலாக மெஹந்திலாம் கோன்லாம் போடுறாங்க இல்லையா கல்யாணத்துக்கெலாம், அந்த மாதிரி மெஹந்தி செய்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மருதாணி பவுடரில் லெமன் வாட்டர் அப்புறம் கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணி அதோட கொஞ்சம் எசென்சியல் ஆயில் இல்லைன்னா யூக்கலிப்டஸ் ஆயில் இருக்கு இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணி தான் கோன் மேக் பண்ணுறாங்க. நமக்கு இதுலேயும் ஒரு வேளை நீங்கள் அரைச்ச மருதாணி சரியாக பிடிக்கலை அப்படின்றப்போ நீங்கள் லெமனும் சர்க்கரையும் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் வைக்கிறப்போ நல்லாவே உங்களுக்கு மருதாணி பிடிச்சிரும். உங்களுக்கு இந்த பேஸ்கெட்டில் பார்த்தா தெரியும், தண்ணியே செவந்திருக்கு. வாட்டர் ட்ரெயின் ஆகணும் அப்படின்ட்டு நான் ஹோல்ஸ் உள்ளதாக எடுத்திருக்கேன். பட் தண்ணி லைட்டாக செவந்திருக்கு இல்லையா, அதனால் இந்த மருதாணி நல்லா பிடிக்கும். அரைக்கிறப்ப இந்த மாதிரி வாஷ் பண்ணுறப்பயே உங்களுக்கு டை ரிலீஸ் ஆகுது இல்லையா, அதனால் இந்த மருதாணி நல்லாவே பிடிக்கும். நம்ம எதுவும் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. வைக்காமலே நல்லா பிடிச்சிரும். இருந்தாலும் நம்ம கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணி இது பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 லெமன் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அது இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு லெமன் ஆட் பண்ணாலே போதுமானதாக தான் இருக்கும். நான் வாட்டருக்கு பதிலாக டோட்டலாக லெமனையும் ஆட் பண்ணிடலாம் அப்படின்ற பிளானில் ஆட் பண்ணியாச்சு. ப்ளஸ் நீங்கள் இதில் ரிமூவ் பண்ணணும் சீட்ஸ் ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. அப்படியும் ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை அது அப்போ அந்தந்த இடத்துல அப்படியே ஒரு மாதிரி திட்டாக நிற்கும். அதனால நம்ம ரிமூவ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இது நம்ம குழந்தைங்களோட இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறப்ப ரொம்பவே ஹாப்பியாக ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஆக்சுவலாக என்னோடய கிட் இன்றைக்கி ஸ்கூல் போயிட்டாங்க, இல்லைன்னா அவங்க தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருப்பாங்க. அந்த காலத்தில் அம்மியில் வைக்கிறப்ப அது இன்னமும் சுகமாக இருக்கும். எல்லா அக்காவோ இல்லை அம்மாவோ யாரோ ஒருத்தர் அம்மியில் அரைச்சி கொடுப்பாங்க. அவங்கள சுற்றி நம்ம உட்காந்து அரைக்கிற வரையும் வெயிட் பண்ணி அதை வாங்கி வைப்போம். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போயும் அந்த ஹாப்பினஸ்க்கு எந்த குறையும் இல்லை. என்ன நம்ம அம்மிக்கு பதிலாக மிக்ஸி ஜாரில் அரைக்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஆக்சுவலாக மருதாணி இது மாதிரி கையில் நம்ம வைக்கிறப்போ நம்ம கண் திருஷ்டிலாம் படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் ரேடியேஷனை கம்மி பண்ணுது அப்படின்றாங்க மருதாணி. ஐ மீன் நம்ம கையில் மருதாணி போட்டுட்டு அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அது மாதிரி இதில் டச் பண்ணோம். இப்போ என்ட்ரி போடுறப்ப ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்து போடுறாங்க இல்லையா, அவங்களோட ரேடியேஷன்ஸ்லாம் அது அக்செப்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. அது எனக்கு ட்ரூத்தாக ஃபேக்காக அப்படின்றது தெரியலை. நீங்கள் யாரும் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அதை பற்றின கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ரீசெண்டாக ஒரு சித்தா டாக்டர் சொல்லி தான் நான் அதை பார்த்தேன். சரி, அது நான் ட்ரை பண்ணி பார்க்கவும் முடியலை. மேபி ஃபோனில் கூட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் இருக்குது. அது எப்படின்றத நம்ம பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறமா மருதாணி வைக்கிறப்ப அது நல்ல குளிர்ச்சி எல்லாருக்குமே தெரியும்.
பாடி பயங்கர ஹீட்டாக இருக்கிற டைமில் மருதாணிலாம் வச்சா நல்லா கூலாகும். ஆக்சுவலாக கேர்ள்ஸ் வந்துட்டு அடிக்கடி மருதாணி வைக்கிறது என்ன கேட்டால் பெஸ்ட். ஏன்னா நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் எப்படியும் அடிக்கடி இருக்கும். அது மாதிரி பாடி ஹீட் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அடிக்கடி மருதாணி வைக்கலாம். மருதாணி தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கோன் அது மாதிரி கூட வாங்கி வைக்கலாம். கோன்னாலும் கொஞ்சம் ஹோம்மேடாக பண்ணுறவங்கள்ட்ட நம்ம சூஸ் பண்ணி வாங்குறது ரொம்ப பெட்டர் சாய்ஸ். நம்ம இப்போ இது வந்துட்டு எல்லாமே கிட்டத்தட்ட 2.5 லெமன் நான் புழிஞ்சிட்டேன். இதுவே வாட்டர் ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்குது. அதனாலையும் சரின்னு விட்டாச்சு. நான் இது நல்லா பிரைட்டாக இருக்கனால நான் சுகர் ஆட் பண்ணல. வேணும்னா நீங்கள் சுகர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. மருதாணி கலவுறப்பயே நல்ல டை ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அதனால் சரி நல்ல கலராக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு இதில் சுகர் ஆட் பண்ணாமல் இருக்கேன். ஒருவேளை வாட்டரியாக ரொம்ப இல்லாமல் இருந்துச்சுன்னா ஃபைனலாக கூட நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மருதாணி வந்து இது மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சமாக லைட்டாக வந்து வாட்டர் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. நம்ம பவுலில் மாற்றி கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல அது மாதிரி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் வாட்டர் கீழே டெபாசிட் ஆயிரும். மீதி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகவும் ஆரம்பிச்சிரும். அது மாதிரியும் பண்ணிக்கலாம். இது ரொம்ப வாட்டரி ஆகலை. ஒரு வேளை உங்களுக்கு ரொம்ப வாட்டரி ஆச்சு அப்படின்னா அது மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே ஓப்பனில் வச்சுட்டிங்கனாலே வாட்டர் ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிடும். மேலே இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக வந்து இது மாதிரி கலர் பிடிச்சிருக்கு. ஆனால் இது வந்து என்னை பொறுத்தவரை கொஞ்சம் கம்மி தான். இன்னும் அம்மா வீட்டில் இருந்து மருதாணிலாம் கொண்டு இன்னமும் இப்படி லைட்டாக டச் பண்ணிட்டாலே பயங்கர ரெட்டிஷ் கலரில் மருதாணி பிடிச்சிரும். அது கிராமத்தில் இருந்துக்கனால இந்த மாதிரியா என்னன்றது தெரியல. இப்போ இந்த மருதாணி வந்துட்டு நம்ம வச்சிடலாம் கையில்.